அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் வெளிநாட்டில் ஒரு பள்ளிவாசலில் குர்ஆன் ஓதுறதுக்காக வந்த டைமில் இந்த குர்ஆன் இருக்குது, தமிழ் மொழியில் இந்த குர்ஆன் இருக்குது. அப்போ எடுத்து இந்த குர்ஆனை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த குர்ஆனை பார்த்துடுறேன். அது குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆறு வெளியிட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஜமாஅத் அன்சாரி சுன்னத்தில் முஹம்மதியா ஸ்ரீலங்கா, இலங்கையில் இருக்கிற தௌஹீத் ஜமாத் ஹெட் ஆஃபீஸால், வஹாபிஷ ஹெட் ஆஃபீஸால் குர்ஆனை மொழிபெயர்த்து அரபு நாடு முழுவதுக்கும் அனுப்பியிருக்காங்க. அரபு நாட்டு பள்ளிவாசல்களில் இது பரப்பப்பட்டிருக்கு இந்த குர்ஆன். பாருங்க, அரபு நாடு மட்டும் இல்லை, அரபு இல்லாத வேறு நாடுகள்லையும் இதை பரப்பி போட்டிருக்காங்க இந்த வஹாபி தலைவர்கள். இங்கே பாருங்கள், என்னென்ன நாட்டில் இதெல்லாம் கொண்டு பரப்பி வச்சுக்காங்கன்னு பாருங்க. என்னென்ன நாட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லி, ரியாதுக்கு, ஜித்தாக்கு, கனடாக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, மலேசியாவுக்கு, ஃப்ரான்ஸுக்கு, பாகிஸ்தானுக்கு, யூஏக்கு, இந்தியாவுக்கு, காஷ்மீருக்கு, இப்படி எல்லா இடத்துலையும் இந்த குர்ஆனை மொழிபெயர்த்து இலங்கையில் உள்ள வஹாபிஷ தலைவர்கள் இந்த குர்ஆனை மொழிபெயர்த்து உலகம் முழுக்க அனுப்பியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதை பார்த்தார்கள், இதை பார்த்து எழுதி இதை சீர்படுத்தினார்கள். ஆறுன்னு பாருங்க. மொழிபெயர்ப்பு மேற்பார்வை குழு ஷேக் இஸ்மாயில் சலபி, ரிஸ்வான் சஹவி, தௌஹீத் ஜமாத் சலஃபியா கலாபுடம், ஷேக் ஹாஃபில் அஸ்ஃபர் ஃபலாஹி, தாரு தௌஹீத் சலஃபியா கலாபுடம், தௌஹீத் ஜமாத் ஹெட் ஆஃபீஸுக்கெல்லாம் பாடம் நடத்துகிறார்கள். அது மாதிரி அன்சார் ரியாதி அதிபர், தாரு தௌஹீத் சலஃபியா கலாபுடம். இப்படி இந்த முழுக்க பாருங்க. ரிஸ்வி காசிமி, தாரு தௌஹீத் சலஃபியான்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற வஹாபிஷ தலைவர்கள் நடத்துகிற நேரடி ஹெட் ஆஃபீஸ் மதரசா. அந்த வஹாபிஷ தலைவர்கள் நடத்துகிற மதரசாவில் இருக்கிற ஆக்கள் தான் இந்த குர்ஆன் மொழிபெயர்த்து முழுக்க பரப்பி விட்ருக்காங்க உலகம் முழுக்க. ஆலோசகர்கள் முகமது அபுபக்கர் சித்திக் மதனி. ஓகே, தாருசலாம் வழியில் சவுதி அரேபியா வரைக்கும் இது போயிருக்கு. ஓகே, உலக நாடு வரைக்கும் இது போயிருக்கு. என்ன மொழிபெயர்த்திருக்காங்க அப்படி பாருங்க. சூரத்து தாஹா, சூரத்து தாஹாவில் 5வது வசனம், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா என்கிற அந்த வசனத்துக்கு நிறைய அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, இந்த வசனத்துக்கு என்ன மொழிபெயர்ப்பு போட்டிருக்கான்னு பாருங்க. அர் ரஹ்மான் தன் தகுதிக்கு ஏற்றவாறு அரிசில் அமர்ந்தான். அரிசியில் என்ன செய்கிறான்? இருந்துக்கிட்டு இருக்கான். அரிசிக்கு மேலான்னு இருக்கான். அர் ரஹ்மான் அல்லாஹ்ங்கிறவன் அரிசிக்கு மேலே என்ன இரானாம்? இருக்கானாம். ஓகே, அடுத்த மொழிபெயர்ப்பு பாருங்க. அல்லாஹ் அரிசிக்கு மேலே இருக்கான்ட்டு பச்சை பொய்யான ஒரு மொழிபெயர்த்து போட்டு அடுத்த ஒரு விஷயத்தை எழுதிக்கான். இஞ்சி பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க. இது சூரத்துல் ஹாக்காவில் ஒரு வார வசனம். இந்த வசனத்துக்கு 17ஆம் வசனமா? இந்த வசனத்துக்கு என்ன மொழிபெயர்த்துக்கான்னு பாருங்க. வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பர், அந்த நாளில் உமது இரட்சகன் என்ற அல்லாஹ் அரசி, இரட்சகனின் அரசி, அல்லாட அரசே வானவர்கள் 8 பேர் தமக்கு மேல் சுமந்திருப்பார். அல்லாஹ் போன வசனத்தில் என்ன இருக்கி? அல்லாஹ் அரசின் மீது அமர்ந்தான், அரசிக்கு மேலே இருக்கான். அந்த அல்லாஹ் அரசிக்கு மேலே இருக்கக்குள்ள அந்த அரசை 6 சுமந்துக்குருவாங்களாம். 8 வானவர் சுமப்பாங்களாம். அப்போ அந்த 8 வானவர்களையும் இந்த அல்லாஹுவையும் அந்த அரசையும் 8 வானவர்களை முதுகுக்கு மேலே வச்சு சுமந்துக்குருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாவை மலக்குமாருக்கு சுமக்க இயலுமா? அல்லாவை மலக்குமாரால் சுமக்க இயலுமா? எப்படி மொழிபெயர்த்து போடுகிறான்னு பாருங்க. வானவர்கள் அதன் ஓரங்கள் இருப்பார்கள், அந்த நாளில் உமது இரட்சகன் அரசை, அல்லாவின் அரசை வானவர்கள் 8 பேர் தமக்கு மேல் சுமந்திருப்பார்கள். அப்போ தன் முதுகுக்கு மேலே இல்லாட்டி மலக்குமார்கள் அவங்க சுமந்து வச்சுக்கிருப்பாங்க. அவங்க ஆரை சுமக்காங்க? அரசு சுமக்காங்க. இந்த வசனத்தில் என்ன இருக்கி? அரசிக்கு மேலே ஆறு இருக்கான்? அல்லாஹ் இருக்கான். இந்த வசனத்தில் அரசிக்கு மேலே அல்லாஹ் இருக்கான். அப்போ அல்லாஹ் அரசிக்கு மேலே இருக்கக்குள்ள கீழே இருந்து 6 சுமந்துக்கிட்டு இருப்பா. அரசையும் அல்லாவையும் 6 சுமப்பாங்களாம்.
மலக்கு மறைச்சு வந்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ அல்லாஹ்வை சுமக்கிற அளவுக்கு மலக்கு தகுதி இருக்கா? அல்லாஹ் அரசின் மீது அமர்ந்தார். எப்படி? அப்போ இதுதான் பச்சை வழிகேடான மொழிபெயர்ப்பு. நீ பாருங்க, முழுக்க தமிழ் எல்லாம் போட்டு உலகம் முழுக்க வெளியிட்டு இருக்காங்க. பாருங்க, இது மாதிரி இந்த குர்ஆனில் எத்தனை பச்சை போயான விளக்கங்களை பிழையான மொழிபெயர்ப்புகளை எழுதி இந்த உலகம் முழுக்க பரப்பி வச்சுக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க.